வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்துங்க இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அந்த அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அம்மா வந்தாவே நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? அம்மா வந்தால் கம்மியாக இருக்க மாட்டாங்க. ஏதோ செடிக்குள்ளே போய் அதை புல்லை பிடுங்கமோ அதை பிடுங்கமோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த அன்றைக்கி பார்த்து செடிக்குள்ளே போய் ஏதோ காய் வச்சுட்டுருக்குறாங்க. அம்மா வீட்லேங்க செடியெல்லாம் நிறையா இருக்குதுங்க. வரப்போ வந்து ஏதோ கீரை அதுன்னு கொண்டு வருவாங்க. சும்மா வாங்குமா அப்படின்னா சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்க கூட ஏதோ ஒன்று பிள்ளைக்கு 2 பை நிறைய கொண்டு வந்தாட்டா அவங்க சந்தோஷங்க. எதையோ 2 போட்டு கொண்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி பார்த்து தூதுவளை பிரண்டை எல்லாம் கொண்டு வந்தாங்க. சரி அதை க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அதுக்கு நாரெலாம் உரிச்சிட்ருக்குறாங்க. சரி போகிறப்ப வந்து அவங்க சட்னி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுங்க. வீட்டுக்கு சைடில் வந்து முருங்கை வச்சுருக்குறேங்க. புல்லெல்லாம் நிறைய முளைச்சிச்சுங்க. மழை பெஞ்சதுக்கு என்னமோ அவ்வளோ புல் முளைச்சிச்சு. நானும் இடையில வந்து 2 டைம் வந்து க்ளீன் பண்ணி விட்டேங்க. இடையில அம்மா வந்தாலுமே க்ளீன் பண்ணி விடுவாங்க. அதுக்குள்ளே கத்தி செடி இதெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பொறுக்கி போகிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பிரிண்டிங்கில் வந்து பசங்களுக்குள்ள அந்த அன்றைக்கி லீவுங்க, ஞாயிற்றுக்கிழமைங்காட்டி. சரி அவங்க 4-5 பேர் இருந்தாங்க. சரி வாங்க சுத்தம் பண்ணுறீங்களா அப்படிங்காட்டி எல்லாம் வந்து சுத்தம் பண்ணாங்க. ஆளுக்கு மறுபடி எடுத்து எல்லாம் கடை எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாங்க. சரி க்ளீன் பண்ணுறதுக்கு மாதிரி நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க. சரி மழை காலம் தானுங்க, வெளியில் போனால் செடி கிடி வாங்கிட்டு வந்து நல்லா வச்சுடலாங்க. வச்சு நல்லா வந்துடும். அது மாதிரி மாமா வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். சரி நான் வந்து லஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டுங்க. மதிய லஞ்சு வந்துங்க பிரண்டை துவையலுங்க. அம்மா வந்து பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி துவையல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், பழமிளகாய் இதெல்லாம் வச்சு நான் வதக்கிட்டுங்க. அதுக்குள்ளே வந்து தேங்காய் விட்டு வதக்கிட்டு உப்பு புளியெல்லாம் வச்சு அரைச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது செஞ்சேங்க. அதுக்கப்புறம் தூதுவளையும் வந்து கட்டி ரசம் வச்சுட்டு அந்த நைட் சிக்கன் எடுத்துருந்தேங்க. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அதே மாதிரி செஞ்சேங்க. சரி அம்மாவும் லஞ்ச் சாப்பிட்டு சொன்னேங்க. சாப்பிட்டு சரி கிளம்புறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்களுக்குமே குழம்பு ரசம் இதெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தேங்க. அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் மதியம் லஞ்ச் சாப்பிட்டு அந்த அன்றைக்கி அந்த டே வந்து இப்படி தங்க போச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையிலைங்க வழக்கம் போல் எழுந்திரிச்சுங்க. காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுங்க. சின்னது வந்து ஜிம்முக்கு போவாருங்க. சரி பால்கார் வந்து 6:30க்கு வந்தார். சரி பால் வாங்கி அவனுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டுங்க. நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு மாமாவுக்கு முன்னாடி கொடுத்துட்டுங்க. அப்படியே பேப்பர் வந்தது 5 நிமிஷம் பரட்டி பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் காலை டிஃபன் பண்ணலான்ட்டு வந்துட்டேங்க. காலை டிஃபன் பார்த்திங்கன்னா கோதுமை ரொட்டிங்க. கோதுமை ரொட்டிக்கு வந்து பெரிய வெங்காயம், முட்டைக்கோசு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகங்க இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நல்லா கலக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வருங்க, நல்லாயிருக்கும். அந்த அன்றைக்கி வந்து கோதுமை ரொட்டி தான் செஞ்சேங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு நானும் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. பட்டக்கட்டை இது இருக்குல்ல எலுமிச்சை மரம், அதில் வந்து நிறைய காய் வச்சுருந்தது. நேற்று பார்த்துட்டு வந்தேன். அது கோடியத்துக்கு கொண்டு கொடுத்து அப்பா வச்சுட்டு வந்துடுவார். எடுத்து போய் அங்கே இருக்கிற ஷோரூமில் கூட அதை எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா பொறிச்சு வந்துடுவார். ஜூஸ் போட்டு வச்சுக்கலாம். ஏன் நான் சாப்பிட்டு ஒரு மதியானம் லஞ்ச் கட்டி வந்தேன். மதிய லஞ்சு தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிறேனுங்க. எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காய் கூட்டு செய்யலான்ட்டு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன் 1 மணி நேரம். ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சுக்கிறேனுங்க. அப்புறம் வந்து தண்டங்கீரை இருந்துச்சுங்க, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு இடையில் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால் டீ போட்டு குடிச்சிட்டுங்க லஞ்ச் சமைக்கலாங்க. என்ன டீ ரெடி ஆயிடுச்சு, குடிக்கலாம். டீ சூப்பராக இருக்குது. வரிக்கு சாப்பிட்றியா நீ? வேண்டாமா? வரிக்கு நல்லா இருக்குது. சுஜி வாங்கிட்டு இருந்தான்ல ஊட்டியிலேருந்து, அது நல்லா இருந்துச்சு. உப்போட இனிப்பு கம்மியாகவும் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
இந்த டீ குடித்தா கொஞ்சம் எனர்ஜியாட்டம் சார்ஜ் ஏற்றுற மாதிரி இருக்குது. பாருங்கள் வெங்காயம்லாம் அரிஞ்சிச்சாச்சு. இந்த பொரியல் தாளிச்சுட்டுலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். 2 கடலைப்பருப்பு, 2 உளுந்து பருப்பு. அது பொரிஞ்சு வருது. கீரைக்கெலாம் வந்து எப்போயும் வரமிளகா தான் போடணுங்க. இந்த பொரியல் செஞ்சோம்னா வரமிளகா தான் போடணும். நம்ம கடையில் பிடிங்க சீக்கிரம் அதுக்கிட்ட வந்து பச்சை மிளகா போடணும். அதுக்கு விதையெல்லாம் ஊற்றிடுங்க. வரமிளகாயில் வந்து எப்போயும் நான் விதையை ஊற்றி தான் போடுவேன், அப்படியே போட மாட்டேன். மிளகாய் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் எப்போவுமே வந்து நல்லா மணமாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் கட்டி வச்சுக்கிறேங்க, அது போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் வந்து நிறையா சத்துக்கள் அதிகமாக இருக்குங்கிறாங்க. காரத்தன்மையும் அதிகமாக இருக்குங்க. கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்கிறாங்க. அதனால் வந்து நம்ம கீரை ரொம்ப வேக வைக்கக்கூடாதுன்னு அளவான வேக்காடு வச்சு கரெக்டான டைமில் எடுத்துகிட்டா வந்துக்கோ சத்துக்கள் அப்படியே இருக்கும். கீரைக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. எப்பவுமே அடுப்புக்கிட்ட வந்துங்க இது மாதிரி துணி வச்சுக்கோங்க. கை கழுவுறப்போ வந்து ஈரமாயிடும். அதுவும் நைட்லேயும் துடைக்காமல் சேலையிலே துடைக்காமல் இது மாதிரி துணி வச்சிட்டிங்கன்னா ஒரு காட்டன் துணி மாதிரி அப்புறம் துடைச்சிக்கலாம். அது மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீட்டாக இருக்குங்க. கசகசன்னு ஆகாது ட்ரெஸ் எல்லாம். கல் உப்பு தான் கண்ணு நல்லது. வீதியில் விற்றுட்டு வர்றாரு உப்புக்காரரு, நான் அவர்கிட்ட தான் எப்பயும் உப்பு வாங்குவேன். கடையில் அந்த கிறிஸ்டல் உப்புலாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு தேவை? நாமளும் நம்ம வந்து உப்பு வாங்கி யூஸ் பண்ணிக்கணும், அது நல்லது. பாருங்க கீரை வதங்கிச்சு, லைட்டாக வந்து தண்ணி வச்சுடலாம். ஆமாம், எப்படி கீரையெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டான பொருள் இல்லையா, ஜீரணமாக லேட் ஆகும். அதனால தான் நாங்கள் சாயந்தரத்துக்கு மேலே வந்து கீரை சாப்பிடக்கூடாது. விஷமில்லை இல்லை, சாயந்தரத்துக்கு மேலே ஜீரணமாகாது. எப்போயும் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் எப்பவுமே நல்லா ஜீரணமாகும். அதுக்காக வந்து கீரையெல்லாம் வந்து 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்கன்னு அந்த காலத்துன்னு சொல்லியிருக்காங்க. எதாக இருந்தாலும் நம்ம சுண்டலே இருக்குவே, அதுவுமே எல்லாம் ஹெவியான பொருள் தான். அதனால காலையில் அதுவும் எடுக்கணும், இல்லைன்னா 4 மணிக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ஹெவியாக இருக்கும். அவங்க வியாபாரம் 4-5 மணிக்கு தான் வியாபாரமாகுது, 6 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் இல்லைங்களா, அதனால் தட்டு போட்டு லைட்டாக கொஞ்சம் ஓப்பனில் மூடி வச்சுருங்க. கீரை வந்து எப்போயும் ஓப்பன் தான் வேக வைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நான் வந்து லைட்டாக தட்டு மட்டும் போட்டு கொஞ்சம் ஓப்பன் விட்டுருவேனுங்க. நான் பூசணிக்காய் எடுத்துக்கிறேன் இல்லைங்களா, அதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுங்க. அதுக்காகத்தான் வந்து நம்ம கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு போடுறது. அது கொஞ்சமாக போட்டுக்குங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுலாங்க. ஒரு கலக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக நீங்கள் கலக்கிறப்ப வந்துங்க உப்பு தண்ணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து வெந்து வேறப்போ அளவாக இருக்குங்க. தண்டங்கீரை வந்து வெந்துச்சுங்க. சீக்கிரமாக ஒரே ஆவியில் வெந்து போயிருங்க. 2 நிமிஷம் காய்ச்சி அது வந்துச்சு பாருங்க. அதனால் வந்து நம்ம தண்டங்கீரை வந்து நம்ம தண்ணியில் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கலாம். சுஜி வந்து பொரியல் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டான் சின்ன வயசில். குழந்தைங்களும் ஊட்டி விட்டேன், ஒரு 5-6-7 வயசு வரைக்கும் சாப்பிடுவான். ஆமாம், பொரியலும் சாப்பிடவே மாட்டான். உப்பு வந்து அப்போ சம்சாரம் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க சொல்லி இப்போ எல்லா பொரியலும் சாப்பிட்றான். அவள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாள். ஸ்வீட்டே சாப்பிட மாட்டான் அக்கா, வெயிட் ஏறிக்கு அப்படின்ட்டு. ஆமாம், நான் அது மாதிரி ஆமாம் அது மாதிரி நம்ம இருக்க முடியாது ஸ்வீட்டில் சாப்பிடாம. நான் ஸ்வீட்டுன்னு எழுதி வச்சாவே சாப்பிடுவேன். அப்போ இப்போ நைட்டு 12 மணிக்கு எழுந்துச்சு கூட ஒரு ஸ்வீட் வச்சு சாப்பிடுவேன். இப்போ வெந்துருச்சுங்க. அடுத்து வந்து தேங்காய் போட்டுக்கலாம். நீ தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. எப்பவுமே முதல்ல அரை உப்பு தான் போடணுங்க. நம்ம கடைசியில் தான் வந்து ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க.
ஆனால் இந்த கீரை வந்து தேங்காய் போடாமே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பாட்டில் வச்சு சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் ஆயில் வந்துச்சுங்க, வெயிட் போட்டுடலாம். போட்டு அடுப்பு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 3 விசில் வந்துச்சுங்க, ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு இடையில் வந்துங்க அது தேங்காய் பேஸ்ட் வந்து ஒரு அரைச்சிக்கலாங்க. அது தேங்காய் அரைச்சி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குங்க, கொஞ்சம் நிறையா. சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 போட்டுக்குங்க காரத்துக்கு. சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதிகமாக போட்டுக்கலாம். 3 போதுமானதாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும் குழம்பு, அதுக்காகத்தான் வந்து அந்த அரிசி மாவு போடுறது. சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுலாம், போடாமல் விட்டுலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. வெயிட் போயிடுச்சு எடுத்துலாம். பாரு, நல்லா வெந்து வந்துச்சு. அடுப்பு பற்றிக்கலாம். பாருங்கள், நீ வந்து அரைச்சி வச்சுன்னா தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிடலாங்க. போட்டு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். நான் தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுங்க. அது ஒரு திக்னஸாக இருக்குது. அதுக்கும் தாளிச்சு கொட்டிடலாங்க. அதுக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சது நல்லா இருக்குங்க கூட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்குங்க தேங்காய் எண்ணெய். எண்ணெய் காய்ச்சிங்க, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. எதுவுமே கடைசியில் வரமிளகா போட்டு வச்சதுன்னு நல்லா மணமாக இருக்கும். வரமிளகா போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், பொடி பொடியாக அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சுங்க, எடுத்து கொட்டிடலாம். பாருங்க, இது வந்து 1 நிமிஷம் கொதிக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக. கடலைப்பருப்பு பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் எடுத்து வச்சு இல்லை சாப்பிட வேண்டியதுங்க. மதியம் லஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. சூடாக சாப்பாடு வச்சுட்டேன். அது கூட வந்து பூசணிக்காய் கூட்டு வச்சோம் இல்லைங்களா, கூட்டும் இருக்குது. தண்டைக்கீரை பொரியலுங்க. அது கூட வந்து தூதுவளை ரசம் வச்சுருக்கேன். அது கூட தயிர் வச்சுருக்கேனுங்க. அப்புறம் பிரண்டை சட்னி வச்சு வச்சுருக்கேன். புதன்கிழமை வந்து ஆயுத பூஜைங்க. நான் முந்தின நாள் செவ்வாய்க்கிழமையே வந்துங்க வீடெலாம் க்ளீன் பண்ணி வாசல்லாம் கழுவி விட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து வாசல் வந்து நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் வர பொண்ணு ரதி வந்து வெளியில் வாசல்லாம் வடிச்சுட்டாங்க. பொண்ணு வந்து கோலமெல்லாம் போட்டாங்க. நீட்டாக கோலம் போட்டு அதுக்கு வந்து காவியெல்லாம் கட்டிங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. நான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அதை வந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க. அடுத்த நாள் புதன்கிழமை வந்துங்க ஈவினிங் தான் நான் சாமி கும்பிட்டேங்க. காலையிலேயே வந்து பக்கத்தில் விநாயகர் பெண்டிங் படிக்கிறனை வந்து சாமி கும்பிட்டு சுண்டல் பொடி பொங்கல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. மதியம் வந்து நம்ம சம்மந்தியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ நான் ஈவினிங் வந்துங்க பூஜைக்கெல்லாம் வந்து பிரசாதம்லாம் பண்ணிட்டேங்க. பொங்கல் சுண்டல் எல்லாம் பண்ணிட்டேங்க. ஆயுத பூஜை வந்துங்க சிம்பிளாக தான் கும்பிட்டேங்க. மாமா வந்து பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிங்க. மா இலையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துங்க நிலவுக்கெல்லாம் கட்டி விட்டு சாமிக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டாருங்க. இப்போ நான் பிரசாதம்லாம் ரெடி பண்ணுங்காட்டி இலையில் வந்து கனியெல்லாம் வச்சுங்க பிரசாதம்லாம் வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வர பொண்ணுமே அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டோங்க. சாமி கும்பிட்டு எல்லாம் வெளியில் வந்து கொண்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்குலாம் பிரசாதம்லாம் கொண்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு போய் போட்டு வந்தேங்க. போட்டு வந்து அவங்களுக்குலாம் கொடுத்துட்டுங்க சாப்பிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட வந்து சாப்பிட்டு அந்த ஈவினிங் வந்து ஒரு ஜாலியாக போச்சுங்க.
ரதி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரி அவங்களுக்குமே பொரி சுண்டல்லாம் போட்டு கொடுத்துருங்க. ரதி வந்து கையில் வாங்கிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ரதி பையன் வந்துங்க அவன் வந்து கையில் வச்சுக்கோங்களாமா. அதை வாங்கி கையில் வச்சுட்டு ஒரு சந்தோஷங்க. சரி அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்படியே முன்னாடி வந்தேங்க. லைட்டில் எரிஞ்சிட்டு இருந்தது, பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சுங்க. சரி இதே கவர் பண்ணலான்னு கவர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சுங்களா? இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பை பாய்.